வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு சித்தர் வழிபாடு சிவ வழிபாடு. அதாவது சித்த பெருமக்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலியமாக சிவனை தரிசித்ததற்கு ஒப்பாகும். ஆகவே சித்தர் பெருமக்களே நமக்கு சிவனுடைய இருப்பிடத்தை நமக்கு காண்பிக்க இயலும். ஆகவே சித்தர்களை எவ்வாறு வணங்குவது, அதிலும் குறிப்பாக சித்தர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய நந்தீசர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் வாகனமாகவும் இருக்கக்கூடியவரே தலைமை சித்தர் அவர். ஆகவே அந்த நந்தீசரை எவ்வாறு வழிபாடு செய்வது, அதே நேரத்தில் மற்ற எல்லா சித்தர்களுக்கும் ஒரே வழிபாட்டு முறைதான். ஏனெனில் சித்தர் பெருமக்கள் புற வழிபாட்டை வெறுத்தவர்கள். ஆகவே நாம் படையல்கள் இடுவது, போற்றிகள் போற்றி செய்வது, பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது, இப்படி ஆடம்பரமான விஷயங்களை அவர்கள் ஒருபொழுதும் விரும்பியது கிடையாது. ஆகவே மிக மிக எளிமையாக அவர்களை வழிபாடு செய்து அவர்களுடைய அருளை பெற்றால் வாழ்வில் நாம் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பிறவி பயனை நாம் அடைய முடியும். ஆகவே அவர்களை வணங்குவது எவ்வாறு என்பது பற்றியும், பொதுவாக நந்தீசருக்குண்டான மூல மந்திரத்தை பற்றியும் பார்ப்போம். பொதுவாக ஒரு தனித்த அறை இருக்க வேண்டும். அந்த அறை முற்றிலும் சுத்தமானதாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் வணங்கக்கூடிய அந்த சித்தரின் திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவப்படத்தை வைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த படத்திற்கு பதிலாக ஒரு விளக்கை வைக்க வேண்டும். படம் இருந்தாலும் ஒரு விளக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆக அந்த விளக்கை வைத்து சுத்தமான நெய்யோ அல்லது நெல்லெண்ணெய்யோ இவை விட்டு ஒரு திரியை இட்டு முதலில் தீபத்தை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அந்த தீபம் கிழக்கு முகமாக இருக்க வேண்டும். நாம் அந்த தீபத்தை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பத்மாசனமோ சித்தாசனமோ அல்லது சுகாசனமோ ஏதாவது ஒரு ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு ஒரு குவளையில் தூய நீர் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு தூபம் ஏற்றிக்கொள்ளலாம். அதாவது ஊதுபத்தி மட்டும் அந்த அறையில் நீங்கள் ஏற்றி வைத்து கொள்ளலாம். மற்றபடி அவர்களுக்கு எவ்வித படையல்களும் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரே ஒரு செப்பு நாணயம் இருந்தால் அந்த நாணயத்தை அந்த சித்தரின் படத்திற்கு முன்போ அந்த விளக்கிற்கு முன்பாகவோ வைத்து விடுங்கள். அதிகபட்சம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் டைமண்ட் கற்கண்டோ அல்லது உலர் திராட்சைகளோ வைக்கலாம். அது இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆக இவை மட்டும் வைத்துவிட்டு நீங்கள் பத்மாசனத்திலோ அல்லது சுகாசனத்திலோ அமர்ந்து மூச்சை நன்றாக சீராக்கி கொண்டு உடலை தளர்த்தி கொண்டு முதலில் அவருக்கு உண்டான மூல மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும். அதாவது நந்தீச பெருமானின் மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி போற்றி என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையிலும் அதே நேரத்தில் மாலை அல்லது இரவு 2 வேளைகளும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 108 முறையாவது இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் உச்சாடனம் செய்து வந்தால் நாளடைவில் நந்தீஸ்வரனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் எவ்வித கோரிக்கைகள் மனதில் வைத்திருந்தாலும், உங்களுடைய வாழ்வில் எவ்வித இடர்பாடுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் அகற்றி வாழ்வில் எண்ணற்ற பயன்களை பெறுவீர்கள். நாம் பிறந்த பயனையும் அடைய முடியும். ஆகவே மிக எளிமையான வழிபாட்டு முறை. மற்ற எந்த வழிபாடுகளுக்கும் இது மேலான வழிபாடு. சிவ வழிபாடை சிறந்த வழிபாடு. அந்த சிவ வழிபாட்டை சிவனுடைய அருளை பெறுவதற்கு சித்தர் வழிபாடு தான் முதல் நமக்கு மேன்மையானது, முதன்மையானதும் கூட. ஆகவே சித்தனுடைய அருளை நீங்கள் பெற்றீர்களானால் சிவனுடைய அருளை நிச்சயம் பெற முடியும். ஆகவே எளிமையான வழிபாட்டு முறை. ஒவ்வொரு சித்தரையும் நீங்கள் எந்த சித்தரை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆகவே இன்று நான் இந்த நந்தீசருடைய வழிபாட்டு முறையை உங்களுக்கு அவருடைய மூல மந்திரத்தை கூறியிருக்கிறேன். அடுத்து வரும் பதிவில் மீண்டும் ஒரு சித்தரை பற்றியும் அவருக்குண்டான மூல மந்திரத்தை பற்றியும் பார்ப்போம். வாழ்க வளத்துடன்.